இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போட ஒரு சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே அட்டகாசமாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா கூட்டு பொரியலோட வச்சு சாப்பிட்லாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட கத்திரிக்காய் வாங்கி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிறேங்க. முடிஞ்ச அளவுக்கு கத்திரிக்காயை சின்ன சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காயும் நல்லா இந்த மாதிரி 6ஆக நறுக்கி எடுத்துக்கணும். ரொம்ப பாதியாக சின்ன சின்ன பீஸாக நறுக்கிட வேண்டாம். இப்போ இதை முதல்ல எண்ணெயில் வதக்கிக்க போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், மேலே இருக்க காம்பை கொஞ்சமாக நறுக்கிட்டு உள்ளேயும் பூச்சி இல்லாத மாதிரி பார்த்துட்டு நறுக்கிக்கோங்க. சில கத்திரிக்காயில் பூச்சி இருக்கும், அப்படி இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுருங்க. இப்போ கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே இதை வதக்க போகிறோம். இது வதக்கிறதுக்கு முன்னாடி இதில் தேவையான அளவு உப்பு, அதாவது இந்த கத்திரிக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். மசால் பொடியெலாம் இப்போ சேர்க்க வேண்டாம். இந்த உப்பு சாரணும் அப்படிங்கிறதுக்காகவும் சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக தான் உப்பு சேர்த்துருக்குறேன். மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயிலே முதல்ல வதக்குங்க. இப்போ நல்லா ஒரு 5-6 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் மாறி இருக்கும். அதுக்கப்புறமா மூடி போட்டு நிதானமான தீயில கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா வதங்கியிருக்கும். இடையில ரொம்ப பரட்டி கொடுக்காதீங்க, கத்திரிக்காய் உடஞ்சி போயிடும். கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் முழுசாகவும் இருக்கணும், நல்லா வெந்து இருக்கணும். அப்போ தான் அந்த குழம்புல பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதை அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். குழம்பு செய்கிறதுக்கு நல்ல ஒரு அடிகானமான பாத்திரத்தில் இப்போ அந்த வதக்கின எண்ணெயை மட்டும் வடித்து எடுத்துக்கோங்க. அதிலே நம்ம தாளிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாளிக்கிறதுக்காக 1லேருந்து 1.25 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி காரக்குழம்பு வத்த குழம்புக்கெலாம் பார்த்திங்கன்னா தாளிப்பு வடகம், வெங்காய வடகம், சில பேர் இதை கறி வடகம்னு சொல்லுவாங்க. இது சேர்க்குறப்ப மனமும் நல்லாயிருக்கும், ருசியும் நல்லாயிருக்கும். நிறையா கிடச்சிதுன்னா அது மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். எனக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்கிறனால கொஞ்சமாக தாளிப்பும் கொஞ்சமாக வடகமும் போட்டு நல்லா பொரிய விட்டுருக்கேன். தாளிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியங்க. குழம்புல ரொம்ப கருகிடக்கூடாது. பக்குவமாக செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்போ போகிறப்ப தான் ருசி நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 10 பல்லு பூண்டையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டுட்டு இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ போட்டிருக்க வெங்காயம் லைட்டாக செவந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ தக்காளி, நல்ல பெரிய சைஸில் தக்காளி 1 தக்காளி எடுத்து கெட்டி பகுதியை எடுத்துருங்க. தோலையும் நான் பீலரை வச்சு இந்த மாதிரி பீல் பண்ணிட்டேன். அப்போ நமக்கு சீக்கிரமாகவும் வதங்கி வந்துடும். சில பேர் மிக்சியில் அரைச்சி சேர்ப்பாங்க, அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி சேர்க்குறப்ப ருசி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதுக்கு தேவையான அளவு உப்பு, குழம்புக்கு நான் 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே நம்ம கத்திரிக்காயிலையும் உப்பு போட்டு தான் வதக்கியிருக்கிறோம், அதனால் தேவைப்பட்டால் நம்ம பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா பொடியெல்லாம் ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதில் குழம்பு பொடியும் சேர்க்க போகிறோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் சீரக பொடி சேர்க்க போகிறோம். சீரகத்தை இந்த மாதிரி பொடிச்சு ஆல்ரெடி வச்சுருக்குறாங்க, அதுலேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி, அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா நிறக்க எடுத்து சேர்த்துருக்கிறேன். தலை தட்டினா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு பொடி, சாம்பார் பொடி வீட்டில் அரைக்கிறது எப்படின்னு நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ தீயை கொஞ்சம் நிதானமாகவே வச்சு கருகிடாமல் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது இல்லையா, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துக்கணும். புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி ஊற வச்சுக்கோங்க. என்னோட புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான் நல்லா பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். புளிப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. அந்த புளியை ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணியோட அளவு ஊற்றிருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த புளி தண்ணியோட இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இப்போ சேர்த்துக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாங்க. இது கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பே இதில் 2 பச்சை மிளகாய், நல்லா நீல பச்சை மிளகாவை எடுத்து நறுக்கி சேர்த்துருக்குறேன். சின்ன பச்சை மிளகா இருந்தால் வெறும் 2 மட்டும் லைட்டாக நறுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. இது வெந்து கடைசியில் சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இதில் இருக்கிற புளிப்பு காரம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக கொஞ்சமாக வெல்லத்தை போட்டுக்கலாம். இது கட்டாயம் போட்டுக்கோங்க. இது போடுறதுனால இனிக்காது, ருசி உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இதோட பச்சை வாசனைலாம் போகிற மாதிரி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷமாக நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டிருக்கிற அந்த வெங்காயம் பூண்டு மசாலாலாம் வெந்து வதங்கி புளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கத்திரிக்காயை, அதை சேர்த்துக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் எண்ணெயை வடிச்சிட்டேங்க, ஏன்னா எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்துச்சு, ரொம்ப தகதகன்னு இருக்க வேணான்னு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வதக்கின அந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டுட்டு திரும்ப நல்லா ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த கத்திரிக்காய் அந்த மசாலாவோட கொதித்து வரப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுருந்தேன். கத்திரிக்காய் ஏற்கனவே வெந்தது தான், ஆனால் அந்த மசாலாவோட கொதிக்கிறப்ப இன்னும் நல்லா உங்களுக்கு ருசியாக இருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து குழஞ்சி போயிடும். இப்போ நல்லா நமக்கு பக்குவமாக வெந்திருக்கு. இந்த குழம்பு உடனே சாப்பிடாதீங்க, ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த குழம்பை நீங்கள் அடுத்த நாளும் சுண்டை வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த கத்திரிக்காய் குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.